ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வீடியோ தான். என்னதுன்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட நியூ முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் கொஞ்ச நாளாகவே போராட்டம் நடந்துகிட்ருந்து, யார் வருவாங்க யார் வரமாட்டாங்க என்ன ஏதுன்னு. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜோசப் விஜய் அவங்க தான் முதலமைச்சராக பதவியேற்பு விழா இன்றைக்கி நடந்திருக்கு சென்னையில். உண்மையிலேயே அவன் ஜெயிச்சு அதுக்கப்புறம் மாற ஒவ்வொரு கட்சி தலைவர்கள் எல்லாருமே இவங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ தடைகளை இது பண்ணி எதிர்த்து, ஆனாலும் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்து கடவுள் மூலமாக ஜெயிச்சிருக்காரு. இவ்வளோ நாள் ஒவ்வொருத்தவங்க 5 வருஷம் ஆழ்ந்துட்டு வந்தாங்க. இனி வர 5 வருஷம் நடிகர் விஜய் ஆளட்டு. நம்ம முடியாத மக்கள், நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யட்டு. 5 வருஷம் இருந்துட்டு போட்டேன், அதை விட்டுட்டு நிறைய பேர் போட்டி பொறாமைப்படுறீங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது, மக்களால் விஜய் ஜெயிக்கப்பட்டார். அதனால் அவங்க தான் முதலமைச்சராக வரணும். இப்போ கள்ள ஓட்டு தான் போட்டு அவங்களே நியமனம் பண்ணால் பரவாயில்ல, மக்களே ஓட்டு போட்டு அவன் வரக்கூடியதை தடுத்து நிறைய போராட்டத்துக்கு அப்புறம் இப்போ தான் இன்றைக்கி தான் பதவியேற்பு விழா. உண்மையில் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜோசப் விஜய் என்னும் நான் என்று கூறி முதலமைச்சராக பதவியேற்கிறார் விஜய். உண்மையிலே முதலமைச்சராக விஜய் வருவாங்கன்னு நம்ம நினைக்கல, எலெக்ஷனில் நிற்பாங்கன்னு. ஆனால் எலெக்ஷனில் நின்று நம்ம நாட்டு மக்களுக்காக ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அவங்க ஆட்சி நல்லபடியாக அமையட்டும். லைவாக இன்றைக்கி நியூஸில் போட்டிருந்தாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதை பார்க்குற நிறைய பேருக்கு சந்தோஷமாக இருக்கணும். நிறைய நல்ல திட்டங்களெல்லாம் கொண்டு வரணும். அது மட்டும் இல்லை, இவ்வளோ நாள் நமக்கு ஃப்ரீ பஸ்ஸு 1000 ரூபா கிடச்சிட்ருந்து, இனி 2500 சொல்கிறாங்க. உண்மையிலே முடியாத மக்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இதில் இன்னொன்று என்னென்னா, வீடு இல்லாத மக்களுக்கு வீடும் கொடுத்து வீடு கட்டியும் கொடுக்கணும். இந்த மாதிரி நான் கேட்டுக்கொள்கிறேன். நிறைய பேர் வாடகை வீட்டில் இருக்காங்க, வீடு இல்லாதவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. விஜய் அவர்கள் அதையும் செய்யணும். நிறைய பேர் கஷ்டப்பட்டுறவங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இனி உங்களால் அனைத்து மக்கள் கஷ்டத்தில் இருந்தும் விடுதலை கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். இதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்த்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.